ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பே பற்ற வைக்காமல் கேஸின் அவசியமே இல்லாமல் ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். கையில் எடுத்து நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு நம்ம கலரும் சேர்க்கலைங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காத கலர்ஃபுல்லான இயற்கையான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலில் பசங்களுக்கு ஃபயர்லெஸ் காம்படிஷன் கொடுக்கும்போது கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற எந்த கப் இருந்தாலுமே பரவாயில்ல. 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இது போல் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கப்பி இருக்கும். அதனால் இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சலிச்சு எடுத்துட்டேன். இதில் இருக்கிறது பாருங்கள், இந்த அளவுக்கு வேஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இப்போது நமக்கு மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இப்போ நான் ஒரு 2 கேரட் எடுத்துருக்கேங்க. கேரட்டை தோல் சீவி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் துருவி கூட எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைனாக இது போல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதை இப்போ ஒரு கிண்ணத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சன்னி எடுத்திருக்கேன். இதில் இந்த கேரட் அரைச்சதை சேர்த்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நமக்கு வெளியே வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்கறது வேணாம், திக்காக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்த 2 கேரட்டுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிச்சுங்க. ஜூஸு கிடச்சது. ஏற்கனவே நம்ம பொட்டுக்கடலையும் சர்க்கரை ஏலக்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கேரட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்ததால் இந்த ஜூஸ் சேர்த்த உடனே அது இன்னும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் இது போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டு இது பாருங்கள், இது போல் தான் இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஜூஸ் எனக்கு கேரட் ஜூஸ் மீந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் எடுத்திருந்தேங்க. இதில் நெய் தடவிக்கலாம். நீங்கள் வேணால் தட்டு கூட எடுத்துக்கலாம். தட்டோ கிண்ணமோ ஏதோ எதையோ எடுத்தாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நம்ம நெய் தடவிட்டோம். இப்போ ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்து சேர்த்து நல்லா சமன்படுத்திட வேண்டியதுதாங்க. சமன்படுத்திட்டு இதை 1 மணி நேரத்துக்கு வெளியே வச்சிடலாம். அப்படியே நல்லா செட் ஆகிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வச்சாலும் பரவாயில்ல, நல்லா செட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே நல்லா செட் ஆகிடுங்க. நான் வெளியவே தான் வச்சுருந்தேன். ஒரு மணி நேரம் தான் வச்சுருந்தேன் நான். இப்போ பாருங்கள், எனக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா கிடச்சிது. இது ஒரு வேளை உங்களுக்கு இலக்கமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக அரைச்சி சேர்த்து நீங்கள் அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு பசங்க வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஸ்வீட் கேட்கும்போது இது போல் ஹெல்த்தியாக கேரட் அரைச்சி ஜூஸ் செய்து பொட்டுக்கடலையோடு சேர்த்து இது போல் செய்து கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த காம்படிஷன் அதில் கூட நீங்கள் இதை செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்லேயே பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அரைச்சி கொண்டு போயிட்டு அதனுடைய கேரட் ஜூஸையும் எடுத்துகிட்டு போனால் ஸ்கூலில் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. இதை இப்போ நான் தட்டில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சமாக பூசணி விதையும் கட் பண்ணி இதுக்கு மேலே கார்னிஷிங் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.